ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுதான் செய்ய போகிறோம். இது வந்து நல்லா கரகர முறுமுறுன்னு இருக்கும். வெளியில் முறுமுறுன்னு, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் கேக் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம முழுக்க ரவையை வச்சு தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நான் பொடி பண்ணாமல் தான் முழுசாக தான் சேர்க்குறேன். இது கூடவே வந்து நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து நம்ம உருக்கி தான் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யை வந்து நம்ம ரொம்ப சூடு பண்ணாமல், இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது நெய். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இதை வந்து லைட்டாக உருகுனா போதும், ரொம்ப சூடாக வேணாம். அதுக்குள்ளேயும் இந்த சர்க்கரையையும் ரவையையும் ஒன்றுக்கு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெய்யை இப்போ இதில் சேர்த்துருங்க. நெய் வந்து சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுன்னு இருக்குது, அவ்வளோதான். நம்ம கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது நெய். இந்த சர்க்கரையையும் இந்த ரவையையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த உப்பு, பேக்கிங் சோடா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்வீட் வந்து நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அந்த முட்டையை வந்து நம்ம லைட்டாக ஸ்பூன் வச்சு அடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். நம்ம 1 கப் அளவுக்கு தான் செய்கிறோம், அதனால் 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் 1 கிலோ அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இப்போ 1 கிலோவுக்கு 8 முட்டை சேர்க்கணும். நம்ம 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கோம், அதுக்கு 2 முட்டை போதும். சேர்த்துட்டு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. இதில் தண்ணி, பால் அந்த மாதிரி வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய்யோட ஃப்ளேவர் வாசனை நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அது சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாவு கூட. இப்போ இந்த கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு இதை வந்து நம்ம ஒரு 12 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு இது செஞ்சிட்ருக்கேன். நம்ம நாளைக்கு காலையில் தான் நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 12 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். இந்த ரவையெல்லாம் இந்த முட்டை கூட நல்லா ஊறி வந்துடும். இப்போ 12 மணி நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக உப்பி வந்திருக்கு மாவு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப லூஸான கன்சிஸ்டன்சி இருந்தால் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே ஆகிடும். இப்போ நான் ஒரு எண்ணெய் கவர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கரண்டியில் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க எண்ணெய் கவரில். இல்லைன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவி கூட நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் ரொம்ப லேசாக தட்டாமல் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டுங்க. கொஞ்சம் திக்காகவே தட்டிட்டு நம்ம வடைக்கெல்லாம் எப்படி தட்டுவோம் அதே மாதிரி தட்டி நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி வச்சுக்க போகிறோம். எண்ணெய் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான தீயில் காஞ்சிட்ருக்கு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் பொரிக்கிறோம். வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் சத்தெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான்.
நல்லா இந்த கலரில் வரவும் நீங்கள் எடுத்துருங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஒன்று வந்து இந்த மாதிரி உடச்சி காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்